ஒரு இன்டர்வியூ, ஒரே ஒரு இன்டர்வியூ. இன்றைக்கி சோசியல் மீடியா மொத்தமும் அந்த வீடியோ தான் உலாவிட்டுருக்கு. அதை பற்றி தான் பேசிக்கிட்டே இருக்காங்க. நியூஸ் சேனலு அது இதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசுகிறாங்க. எதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். நடிகர் அஜித்குமார் அவர்கள் கொடுத்த அந்த இன்டர்வியூ பற்றி தான் பேசுகிறேன். அவர் பார்த்தீங்கன்னா தி ஹாலிவுட் ரிப்போர்ட்டர் அப்படிங்கிற ஒரு சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. கிட்டத்தட்ட 56 நிமிட வீடியோ. மொத்தமாக டஸ்ஸு புஸ்ஸுன்னு இங்கிலீஷ் தான் பேசுகிறாங்க. நமக்கெல்லாம் ஒன்றும் புரியல. நியூஸில் பார்க்கும்போது சொல்லியிருந்தாங்க, கரூர் பெருந்துயரத்துக்கு தனிநபர் மட்டும் காரணம் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு அஜித்குமார் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஒரு ஆங்கில ஊடகத்துக்கு இன்டர்வியூ கொடுக்கும்போது அதை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படி இருக்கும்போது நிறைய சேனல்லாம் பார்த்திங்கன்னா, நிறைய நியூஸ் சேனல்லாம் பார்த்திங்கன்னா, விஜய்க்கு ஆதரவாக அஜித்குமார் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டுலாம் தமிழில் வச்சு வீடியோ போட்டிருந்தாங்க. இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அஜித்குமார் அவர்கள் அந்த இன்டர்வியூவில் என்ன சொன்னாரோ அதை தான் பேசுகிறாங்க. அதை பேசிவிட்டு வந்து ஆதரவு தெரிவித்தாரா அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறத கிளாரிஃபையாக சொல்கிறதில்ல. அப்படி தான் நிறைய வீடியோ வந்து இப்போ போயிட்டுருக்கு இந்த நியூஸ் சேனல்லாம். ஆனால் வந்து அந்த கரூர் பெருந்துயரத்திற்கு தனிநபர் மட்டும் காரணம் இல்லை அப்படின்னு சொன்னதெல்லாம் அது உண்மைதான். இன்னும் ஒரு சில விஷயங்கள் அதெல்லாம் சொல்லியிருந்தார். கிரிக்கெட் போன்ற விளையாட்டுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கோட்டம் கொடுது, இதோட அதிகமாக கோட்டம் கொடுது. அங்கெல்லாம் இது போல் அசம்பாவிதங்கள் நடக்கிறதில்ல. ஒரு தனிநபரை, ஒரு நடிகரை, ஒரு தேட்டருக்கு இதுமாரி எங்கேயாவது போனால் இதுமாரி அசம்பாவிதங்கள் நடக்கிறதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருக்குது. இந்த கூட்டத்தை கூட்டும் அந்த கலாச்சாரத்தை கொஞ்சம் மாற்றணும். நடிகர்களை ரசிங்க, அன்பை தெரிவிங்க, பாசத்தை காட்டுங்க. ஆனால் வந்து அந்த பாசமும் அன்பும் உயிரை கொடுக்கும் அளவுக்கு இருக்கக்கூடாது. அதான் தப்பு அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தார். ரசிகர்களுக்கு, அதாவது அவரோட ரசிகர்களுக்கு சொல்கிற மாரி சொல்லியிருந்தார். ஆனால் இந்த எந்த இடத்துலையும் விஜய்க்கு ஆதரவாக பேசியது போல் தெரியல. மறைமுகமாக வந்து விஜய்க்கு வந்து ஒரு பாடம் எடுத்திருக்கிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறேன். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, உங்களை சுற்றி நிறைய இளைஞர் பட்டாளம் இருக்குது. பாசத்தை காட்டட்டும், அன்பை காட்டட்டும். ஆனால் வந்து உயிரை கொடுக்கும் அளவுக்கு இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பக்குவப்படுத்துங்க அப்படிங்கிற மாரி விஜய் அவர்களுக்கு ஒரு பாடம் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மக்களே. நடிகர் அஜித்குமார் அவர்கள் விஜய் அவர்களுக்கு ஆதரவாக பேசினாரா என்ன ஏதுங்கிறத கீழே கமெண்ட்ஸை சொல்லிட்டு போங்க மக்களே.